Hello everyone. இன்னைக்கு நம்ம homogeneous differential equationல part 2 வீடியோ பார்க்கலாம். previous videosோட லிங்க் நான் descriptionல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. previous videos பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இன்னும் பெட்டரா புரியும். சோ இன்னைக்கு நம்ம exercise 9.5ல question number 4 and 5 இது ரெண்டையும் பார்க்க போறோம் இந்த வீடியோல. சோ இங்க question எடுத்திருக்கேன். show that the given differential equation is homogeneous and solve அப்படினு சொல்லி இங்க ரெண்டு டிவிஷன் எடுத்திருக்கேன். சோ நம்ம கொடுத்திருக்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் னு ப்ரூஃப் பண்ணனும், அதுக்கு அப்புறம் அத சால்வ் பண்ணனும். fourth சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்க இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். சோ 2xy dy இத நான் இந்த சைடு வச்சுக்கிறேன், மீதி இருக்கிற டேர்மை நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கு அப்புறம் dy/dx இத மட்டும் நான் வந்து லெஃப்ட் சைடு கலெக்ட் பண்றேன், மீதி எல்லாத்தையும் நான் ரைட் சைடு எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ இங்க ரைட் சைடுல இருக்கத பார்த்தோம் அப்படினா எனக்கு x and y ஃபங்க்ஷன்ல இருக்கு, அதனால இத f of x, y அப்படி நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவேஷன் 1 னு இத நான் டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இங்க கொடுத்திருக்க இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணனும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இங்க நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல x இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நான் lambda x ன்னு ரீப்ளேஸ் பண்ணனும், y இருக்கிற இடம்லாம் வந்து lambda y அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணனும். சோ அத நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னா நியூமரேட்டர்ல lambda ஸ்கொயர் கிடைக்குது அண்ட் டினாமினேட்டர்லயும் எனக்கு ஒரு lambda ஸ்கொயர் காமனா கிடைக்குது. சோ இத நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு மீதி இருக்கிறத நான் எப்படி எழுதலாம்னா lambda per 0 into f of x, y அப்படினு எழுதலாம். சோ என்னால ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா எழுத முடியுது. therefore the given differential equation is homogeneous equation அப்படிங்கறத நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணனும்னா இத சால்வ் பண்ணனும். சோ சால்வ் பண்ணனும் அப்படினா நான் இங்க dy/dx ஃபார்முலா எடுத்துர்க்கேன் இல்லையா, therefore நான் என்ன பண்ணனும் put y equal to vx அப்படினா எடுக்கணும். சோ அத நான் ஈக்குவேஷன் 2 னு டினோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரூல், அதாவது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனும் அப்படினா நான் வந்து y equal to vx அப்படினு எடுக்கணும். எப்ப அப்படிங்கும்போது dy/dx ஃபார்முலா இருந்ததுன்னா y equal to vx. சோ அதனால இது ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிட்டேன். தென் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு dy/dx ஓட வேல்யூ கிடைக்கும், அத நான் வந்து 3 னு எடுத்துக்கிறேன். சோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1 ல ரீப்ளேஸ் பண்றேன். சோ இங்க இருக்கிற dy/dx க்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம் அப்படினா v plus x into dv/dx னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல y க்கு பதிலா நான் என்ன போட போறேன் அப்படினா vx அப்படிங்கறத நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ இங்க ரீப்ளேஸ் பண்ணத நான் இங்க எழுதி இருக்கேன். இப்போ மேல நியூமரேட்டர்ல பார்த்தோம்னா x² காமன், அத நான் வெளியில எடுத்துறேன். டினாமினேட்டர்லயும் ஒரு x² இருக்கு. சோ அத நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படினா அடுத்து இங்க ஒரு மைனஸ் இருக்குல, இதையும் நான் உள்ள கொண்டு வந்துறேன். கொண்டு வந்துட்டா எனக்கு -1 + v² divided by 2v ன்னு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் இந்த சைடுல ஒரு +v இருக்கு இல்லையா, இத நான் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். சோ -v அப்படினு வந்துருது. தென் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படினா -2v². சோ இது ரெண்டையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு v², இங்க ஒரு -2v². சோ இது ரெண்டும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேனா எனக்கு ஒரு -v² ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நான் மைனஸை வெளியில எடுத்துறேன் காமனா. அப்ப இது 1 + v² divided by 2v அப்படினு கிடைச்சிருது. இப்போ நான் வந்து இந்த டேர்மும் இந்த டேர்மும் இருக்கு இல்லையா, இதுல வேரியபிளை நான் செப்பரேட் பண்ணலாம். சோ vங்கிற வேரியபிள் தனியா ஒரு சைடும், xங்கிற வேரியபிளை another சைடும் நான் கலெக்ட் பண்றேன். இப்போ இதுல dv இந்த சைடு கொண்டு வர முடியாது, ஏன்னா கொண்டு வந்துட்டா அது டினாமினேட்டர்ல வந்துரும். அதனால dv இங்கே தான் இருக்கும். அப்ப v டேர்ம்ல இருக்க இத வந்து நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். சோ 2v divided by 1 + v². சோ இது அந்த பக்கம் போனா ரெசிப்ரோக்கல் ஆயிடுது. இந்த மைனஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த dx divided by x. ஸோ எக்ஸை வந்து இந்த பக்கம் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வேரியபிள் எனக்கு வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு நான் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணனா இப்போ இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். கீழே t எடுத்தோம்னா மேலே இருக்கிறது dtன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் வரும்னா log of tங்கிறது எனக்கு ஆன்சராக வரும். ஸோ log of 1 + v² அப்படிங்கிறத நான் இங்கே டேரெக்டாக எடுத்துட்டேன். மைனஸ் இதுக்கும் log x ஃபார்முலா. ஸோ இது ரெண்டு டேர்முமே எனக்கு லாக்ல வரதுனால நான் கான்ஸ்டன்ட்டையும் லாக்ல எழுதிக்கிறேன். ஸோ log c அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இது மைனஸில் இருக்கு இல்லையா, ஸோ நான் இந்த ரெண்டு லாகையும் நான் வந்து கிளப் பண்ணேன் அப்படின்னா log of c/x அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு சைட்லேயும் இப்போ லாகை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வியோட வேல்யூ ஃபைனலாக நான் வந்து அப்ளை பண்ணும். v equal to y/x ன்னு எனக்கு கிடைக்கும். ஏன்னா y equal to vx ன்னு எடுத்தோம் இல்லையா, அப்போ v equal to y/x. ஸோ அதை நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து திரும்ப LCM எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் x இருக்கு இல்லையா, அதை நான் ரெடியூஸ் பண்ணி எழுதுனேன்னா இதுதான் என்னோட ரிக்வயர்டு ஜென்ரல் ஈக்குவேஷனாக இருக்கும்.
ஃபிஃப்த் சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் dy/dx மட்டும் நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் நான் ரைட் சைட் கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்குது, அதனால் இதை f(x, y) அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவேஷன் 1ன்னு நான் இதை டினோட் பண்ணிட்டேன். அடுத்து நான் இதை வந்து ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்கிற இடம்லாம் λ(x)ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் இருக்கிற இடம்லாம் λ(y)ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம நியூமரேட்டரில் பார்த்தோம்னா ஈச் டேர்ம்லேயும் எனக்கு வந்து λ² இருக்குது, அதை நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். டினாமினேட்டர்லேயும் எனக்கு ஒரு λ² இருக்குது, ஸோ அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறத நான் வந்து λ/0 இன்ட்டு f(x, y)ன்னு எழுதலாம். ஸோ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை இந்த ஃபார்மில் என்னால் எழுத முடியுது அப்படிங்கிறதுனால இங்கே கொடுத்துருக்க இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். அடுத்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா y = vxன்னு போடணும். ஓகே, தென் இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணனா dy/dxோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே dy/dxக்கு பதிலாக v + x × dv/dxன்னு எழுதுகிறேன். அண்ட் y இருக்கிற இடம்லாம் மட்டும் vx அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை மட்டும் vxன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பண்ணனா எனக்கு இந்த ஸ்டெப்பு கிடைக்குது. இங்கே நியூமரேட்டரில் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே x² இருக்கும் ஈச் டேர்மில், அதை நான் காமனாக வெளியில் எடுத்துறேன். டினாமினேட்டரில் ஒரு x² இருக்குது, அதோட அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ மீதி எனக்கு இது இருக்கும். தென் இந்த சைடில் ஒரு +v இருக்கு இல்லையா, இதை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா -v. தென் இங்கே +vயும் இந்த -vயும் கேன்சல் ஆகிட்டு 1 - 2v² எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ dv/1 - 2v² = dx/x. இப்போ பார்த்தோம்னா v வேரியபிள் ஃபுல்லாக இந்த சைடில் இருக்குது, எக்ஸ் வேரியபிள் ஃபுல்லாக இந்த சைடில் இருக்குது. ஸோ வேரியபிள் எனக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு நான் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்தோம்னா அது log xன்னு வரும் +c, இதுகளோட ஃபார்முலா log x + c நான் எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு நான் எனக்கு வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது, dx/a² - x². ஸோ இதோட ஃபார்முலா வந்து 1/2a log of a + x / a - x. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் ஏவோட வேல்யூ வந்து 1, எக்ஸோட வேல்யூ வந்து √2v, ஏன்னா இந்த டேர்மை √2v² எழுதலாம், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ x = √2v. ஸோ இதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணேன்னா 1/2 log of 1 + √2v / 1 - √2vன்னு கிடைக்கும். இங்கே vங்கிற ஃபங்க்ஷன் கூட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்பிளில் இருக்கு இல்லையா, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூவை வந்து நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ அதை தான் இங்கே நான் √2ன்னு எழுதியிருக்கேன், அதனால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ 1/2 √2 log of இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா vக்கு பதிலாக y/x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ y/x, அதுக்கப்புறம் அதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா x + √2y / xன்னு இருக்கும். அதே மாதிரி கீழே x - √2y / x, மேலேயும் கீழேயும் அந்த x வந்து ரெடியூஸ் ஆகிடும். மீதி எனக்கு இந்த ஆன்சர்னு கிடைக்குது. இந்த சைடில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் log x + c. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.